வணக்கம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக உமா கதிர் மற்றும் நான் அனிதா. இனி தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் சென்னை வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. அதிகாலை 4 மணி முதல் சோதனை நடத்தி வரும் அதிகாரிகள் புதுக்கோட்டை, கோவை, திருச்சியில் உள்ள விஜயபாஸ்கரின் வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. அமைச்சர் விஜயபாஸ்கரின் உதவியாளர் நயினார் அலுவலகத்தில் இருந்து 2,20,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல். அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டுக்குள் செல்ல பிற அமைச்சர்கள் மற்றும் அதிமுகவினருக்கு அனுமதி மறுப்பு. மத்திய ரிசர்வ் காவல் படையினர் அனுமதி மறுத்த நிலையில் விஜயபாஸ்கரின் வீட்டுக்கு வெளியே அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். நீண்ட விவாதத்திற்கு பின் டெல்லிக்கான தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரத்திற்கு மட்டும் அனுமதி. சோதனை என்ற பெயரில் அதிகாரிகள் அராஜக போக்குடன் செயல்படுகின்றனர். வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. அதிகாரிகளின் அராஜக போக்கு காரணமாக தனது குழந்தைகள் பள்ளிக்கு கூட செல்ல இயலவில்லை என புகார். தனது வீட்டிலிருந்து 10,000 ரூபாய் மட்டுமே கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் விஜயபாஸ்கர் தகவல். அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியின் 5 அறைகளிலும் சோதனை நடத்தும் அதிகாரிகள். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமியின் வீட்டிலும் சோதனை. பொது சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி வீடு உட்பட மாநிலம் முழுவதும் 30 இடங்களில் சோதனை. ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் பரப்புரைக்கு தாம் செல்லக்கூடாது என்ற நோக்கிலேயே வருமான வரித்துறையினர் சோதனை. தமது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது குறித்து சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் கருத்து. ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வது உறுதி என தகவல். ஆர்கே நகர் தேர்தலில் தனது வெற்றியை தடுப்பதற்காகவே வருமான வரித்துறையினர் சோதனை. அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. துரோகிகளும் எதிரிகளும் சேர்ந்து தனக்கு எதிராக சதி செய்வதாக புகார். ஆர்கே நகர் தொகுதியில் தான் வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது என்றும் துணை ராணுவ படையை வைத்து வருமான வரித்துறையினர் சோதனை நடத்த வேண்டியதன் அவசியம் என்ன? நாடாளுமன்ற அதிமுக அம்மா அணி உறுப்பினர் SR பாலசுப்ரமணியம் கேள்வி. ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் பாரதிய ஜனதா மிரட்டும் போக்கை கையாள்வதாக குற்றச்சாட்டு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு பல இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. சோதனை உள்நோக்கம் கொண்டது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் குற்றச்சாட்டு. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் கால் ஊன்ற நினைத்து அதற்கான வேலைகளில் பாஜக ஈடுபட்டு வருவதாக புகார். வருமான வரித்துறை சோதனையை அரசியலாக்கக்கூடாது. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள். திட்டமிடல் இல்லாமல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த மாட்டார்கள். சூழ்நிலையை ஆராய்ந்தும் சம்பந்தப்பட்ட நபர்களின் நடவடிக்கைகளை கண்காணித்துமே முடிவெடுப்பார்கள் என தமிழிசை தகவல். வருமான வரித்துறையினர் நடத்திய ஆய்வில் ஆவணங்கள் ஏதும் சிக்கவில்லை. அமைச்சர் விஜயபாஸ்கரை மிரட்டுவதற்காகவே சோதனை நடத்தப்படுகிறது. டெல்லிக்கான தமிழக அரசு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் குற்றச்சாட்டு. வருமான வரித்துறை சோதனைக்கு உள்ளான அமைச்சர் விஜயபாஸ்கரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஊழலில் திளைக்கும் அதிமுக ஆட்சியினால் தமிழகம் மிகப்பெரிய தலைகுனிவை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டு. ஊழல் அமைச்சர்கள், அதிகாரிகள் மீது நடத்தப்படும் வருமான வரித்துறை சோதனை வரவேற்கத்தக்கது என்றும் கருத்து. வருமான வரித்துறையின் சோதனைக்கு உள்ளான அமைச்சர் விஜயபாஸ்கரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமியையும் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை. தேர்தலில் சவப்பெட்டியை வைத்து பரப்புரை செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி வேட்பாளர் மதுசூதனன் கேள்வி. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த பிறகு அமைச்சர் வீட்டில் சோதனை நடத்துவதால் பயன் இல்லை எனவும் குற்றச்சாட்டு. ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் சிபிஎம் புகார். பணப்பட்டுவாடாவில் ஈடுபடும் வேட்பாளர்கள் அனைவரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். சிபிஎம் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தல். திமுக, அதிமுக என இரு அணிகளும் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு.
ஆர்கே நகர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது நீதிமன்றம். டிடிவி தினகரன் வேட்புமனுவை நிராகரிக்க கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி மனு தாக்கல். நடத்தை விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் வழக்கு விசாரணையை ஒத்திவைப்பதாக தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி சுந்தர் அமர்வு உத்தரவு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் சேகர் ரெட்டியின் ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சேகர் ரெட்டியின் நண்பர்கள் பிரேம்குமார், ஸ்ரீனிவாசலு ஆகியோரின் ஜாமீன் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சேகர் ரெட்டி. தமிழகத்திற்கு முழு நேர ஆளுநரை நியமிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு. அன்பழகன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசின் கருத்தை கேட்டு தெரிவிக்கும்படி மத்திய அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவு. வழக்கு விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. காவிரி ஆற்றிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக அரசு தொடர்ந்த சீராய்வு மனு. நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, யூ லலித் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை. மனுவை தற்போது விசாரிக்க வேண்டிய சூழல் இல்லை என நீதிபதிகள் கருத்து. சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள். டெல்லியில் 25வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகள் தங்கள் உடலில் பிளேடால் கீறி இரத்த காயங்களுடன் நடத்தப்பட்ட போராட்டத்தினால் பரபரப்பு. பிரதமர் நரேந்திர மோடி முகமூடி அணிந்த நபரிடம் தங்களது குருதியை காணிக்கை செலுத்திய விவசாயிகள். விவசாயிகள் போராட்டத்திற்கு லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர் நேரில் சென்று ஆதரவு. கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கைகள் நியாயமானவை. விவசாயிகளின் கோரிக்கை மீது மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தமிழக விவசாயிகள் மீது காவல்துறையினர் திடீர் தடியடி. ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்ற தமிழக விவசாயிகளை கைது செய்த டெல்லி காவல்துறை. கைது செய்யப்பட்ட ஐயா கண்ணு உள்ளிட்டோரை மீண்டும் டெல்லி ஜந்தர் மந்தரில் கொண்டு வந்துவிட்ட காவல்துறையினர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு. அரியலூர் மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் போராட்டம். டெல்லியில் போராட்டம் முடியும் வரை கருப்பு கொடியை அகற்ற மாட்டோம் என்று சன்னாவூர், கள்ளூர், தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட கிராம மக்கள் அறிவிப்பு. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் விவசாயிகள் போராட்டம். பொன்னேரி அண்ணா சிலையிலிருந்து பேரணியாக புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கம். கடன்களை தள்ளுபடி செய்து விவசாயிகளின் நலன் காக்க மத்திய அரசு முன்வர வேண்டும். தமாக தலைவர் ஜி கே வாசன் வேண்டுகோள். விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்ற ரிசர்வ் வங்கியின் ஆலோசனையை மத்திய அரசு ஏற்கக்கூடாது. வங்கிகளில் கடன் வாங்கிய பெரு முதலாளிகளிடமிருந்து கடன்களை அரசு வசூல் செய்ய வேண்டும் என்றும் வாசன் வலியுறுத்தார். விவசாயிகள் பிரச்சினையில் தமிழக அரசின் செயல்பாடு தவழ்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. தமிழக அரசு மின்னல் வேகத்தில் செயல்பட வேண்டிய தருணம் இது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற தாமிரபரணி நதியை உயிருள்ள நதி என்று மத்திய அரசு அறிவிக்கவும் கோரிக்கை. டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக கோவையில் நாளை அமைதி வழி போராட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலமாக ஒருங்கிணைந்த இளைஞர் குழுவினர் அறிவிப்பு. கோவை சிவானந்த காலனி பகுதியில் காலை முதல் மாலை வரை அமைதி வழி போராட்டம் நடத்த திட்டம். விவசாயிகளுக்கு ஆதரவாக நடைபெறும் அறவழி போராட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தர கோரிக்கை. தென்னிந்தியாவில் முதன்முறையாக தேயிலை விவசாயிகளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் வசதி இன்று அறிமுகம். பயிர்களின் விலையை மாதந்தோறும் அறிந்து கொள்ள நீலகிரி மாவட்ட தேயிலை விவசாயிகளுக்கு வாய்ப்பு. தேயிலைக்கு நிரந்தர விலை கிடைக்காததால் சிரமப்பட்டு வரும் விவசாயிகள். குறுஞ்செய்தி தகவல் விவசாயிகளுக்கு உதவும் என அதிகாரிகள் நம்பிக்கை. புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் அருகே மனைவியை சம்மட்டியால் அடித்துக் கொன்ற கணவர். மனைவியை மயூரியை கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த கணவர் ராஜேந்திரன். வில்லியனூர் காவல் நிலையத்தில் சரணடைந்த ராஜேந்திரனிடம் காவல்துறை விசாரணை. நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரும் மத்திய அரசின் முயற்சிக்கு கண்டனம். வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்தும் அதிகாரிகளை வழக்கறிஞர்கள் அல்லாதவர்களிடம் ஒப்படைக்க எதிர்ப்பு.
15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட நெல்லை டவுன் மாநகராட்சி மருத்துவமனை திறப்பு. மருத்துவமனை சீரமைக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் காலம் தாழ்த்தி வந்த மாவட்ட நிர்வாகம். நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்டதை அடுத்து இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பு. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 11 நாட்களாக காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவு திரட்ட மோட்டார் சைக்கிள் விழிப்புணர்வு பிரச்சாரம். கிராமம் கிராமமாக சென்று விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளும் விவசாயிகள். மன்னார் வளைகுடா அருகே இந்திய கடற்படையினால் கைது செய்யப்பட்ட இலங்கை நாட்டைச் சேர்ந்த 7 மீனவர்கள். வரும் 20ஆம் தேதி வரை மீனவர்களை காவலில் வைக்க ராமநாதபுரம் நீதிமன்ற நீதிபதி கண்ணன் உத்தரவு. நீதிபதியின் உத்தரவை அடுத்து மீனவர்கள் அனைவரும் சிறையில் அடைப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை முழுமையாக அகற்றவில்லை. புதுச்சேரி அரசு மீது குற்றம் சாட்டி கலால்துறை அலுவலகம் முன்பு பாமகவினர் ஆர்ப்பாட்டம். கிழக்கு கடற்கரை சாலை, காலாப்பட்டு, வழுதாவூர் சாலைகளில் மதுபான கடைகள் அகற்றப்படவில்லை என்று குற்றச்சாட்டு. கோவில்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு அருகில் இருக்கும் மதுக்கடைகளையும் அகற்ற அரசுக்கு வலியுறுத்தல். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் அருகே உள்ள கடற்கரை பகுதியில் மதுக்கடைகளை திறக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பையும் மீறி மதுக்கடைகள் திறக்கப்பட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக மீனவர்களும் பொதுமக்களும் அறிவிப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து ராமேஸ்வரம் தீவு பகுதியில் செயல்பட்டு வந்த 11 மதுக்கடைகளில் 9 கடைகள் அகற்றம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள கருங்காடு கிராமத்தில் புதிதாக திறந்துள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பள்ளி குழந்தைகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். பொதுமக்களின் போராட்டத்தால் மண்ணச்சநல்லூர் எதுமலை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை. கடையை மூடுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என கிராம மக்கள் அறிவிப்பு. வேலூர் மாவட்டம் விளாம்பாக்கம் பகுதியில் மகளிர் கல்லூரிக்கு அருகே மதுபான கடை அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை. மதுபான கடை அமைக்கும் முயற்சியை கைவிடக் கோரி கல்லூரி மாணவிகள் 2000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். சாலை மறியல் போராட்டத்தினால் ஆற்காடு ஆரணி சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. மதுபான கடை அமைக்கப்பட மாட்டாது என்ற அதிகாரிகளின் உத்தரவை அடுத்து போராட்டம் வாபஸ். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நெடுஞ்சாலைகளில் இன்னமும் மதுக்கடைகள் செயல்படுவதாக புகார். அரசியல்வாதிகளின் ஆதரவுடன் மதுக்கடைகள் இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. மன்னார்குடி பேருந்து நிலையம், பந்தரடி பகுதிகளில் உள்ள 4 மதுக்கடைகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே குடிநீர் மற்றும் பேருந்து வசதி கேட்டு காலி குடங்களுடன் மலைவாழ் மக்கள் சாலை மறியல். கடம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் தரைப்பாலம் உடைந்ததால் துண்டிக்கப்பட்ட பேருந்து போக்குவரத்து. 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தும் பள்ளிகளுக்கு, மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய அவலநிலை. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி கூறியதை அடுத்து மறியலை கைவிட்ட மலைவாழ் மக்கள். உசிலம்பட்டி அருகே உள்ள பொட்டுலப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. கோவில் திருவிழாவை முன்னிட்டு 11 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 163 காளைகள் பங்கேற்பு. சீறி பாய்ந்த காளைகளை பிடிக்க களம் இறங்கிய 260 மாடுபிடி வீரர்கள். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு தங்கக்காசு, வெள்ளிக்காசு, பீரோ, கட்டில் உள்ளிட்டவை பரிசாக அளிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் கோவில்பத்து கிராமத்தில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்த தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை ஆர்வத்துடன் பிடிக்க முயன்ற மாடுபிடி வீரர்கள். காளைகளின் திமில்களை பிடித்து அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு பீரோ, கட்டில், சைக்கிள்கள் பரிசாக அளிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறப்பு. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அணையின் பிரதான கால்வாயிலிருந்து இன்று முதல் 5 நாட்களுக்கு வினாடிக்கு 440 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க உத்தரவு. குடிநீருக்காக திறக்கப்படும் தண்ணீரை முறைகேடாக பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. தண்ணீர் திருட்டை தடுக்கும் வகையில் 30 பேர் கொண்ட பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு ஈரோட்டில் விழிப்புணர்வு பேரணியில் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்பு. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து அரசு மருத்துவமனை வரை பதாகைகளை ஏந்திச் சென்ற மாணவர்கள். தேனி மாவட்டம் எரதி மக்கள்பட்டி காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற பங்குனி திருவிழா. அலகு குத்தியும் உடலில் கத்தி சுருகியும் வினோத வழிபாடு நடத்திய பக்தர்கள். காளி வேடமிட்டு ஆடி வந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்களை வழிபட்ட மக்கள். திருவிழாவை காண பல்வேறு கிராமங்களில் இருந்து வந்திருந்த பொதுமக்கள்.
திருவண்ணாமலை அருகே உள்ள சாத்தனூர் புளியாங்குளம் கிராமத்தில் 3 கூரை வீடுகளை இடித்து அகற்றிய வருவாய்த்துறை அதிகாரிகள். வீடுகள் அகற்றப்பட்டதற்கு நியாயம் கேட்டு கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்ட பாதிக்கப்பட்ட மக்கள். அலுவலகத்தை பூட்டிவிட்டு கிராம நிர்வாக அலுவலர் சென்றதால் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட உணவு சமைத்திடும் போராட்டம். தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழா. பகவதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட இரட்டை மாட்டு வண்டி பந்தயம். 80க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்ட ரேக்லா ரேஸ் பந்தயத்தை கண்டுகளித்த மக்கள். வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு. விழுப்புரத்தில் வீட்டின் மாடியில் கஞ்சா செடி வளர்த்து வந்த கார்த்திகேயன் என்பவர் கைது. ரவுடிகள் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை காவல்துறை நடவடிக்கை. கடந்த 8 மாதங்களாக கஞ்சா செடி வளர்த்து வந்த கார்த்திகேயன் சொந்த உபயோகத்திற்கு கஞ்சா பயிரிட்டதாக விசாரணையில் தகவல். தாராபுரம் அடுத்த வீராட்சி மங்கலத்தில் உடலில் கல்லை கட்டியவாறு இறந்த விவசாயி. முதியவரின் சடலத்தை தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் மீட்ட தாராபுரம் போலீசார். கொலையா தற்கொலையா என தீவிர விசாரணை. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.